அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. மோந்தா புயல் 28ஆம் தேதி மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய மோந்தா புயலானது அக்டோபர் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவுல மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தீவிர புயலாக வலுப்பெறக்கூடிய இந்த மோந்தா புயலானது ஆந்திர கடற்கரையை நோக்கி மெல்ல மெல்ல நகர தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை ஆய்வு மையம் இதனைத்தான் வலியுறுத்தியிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 3 மணி நேரத்திற்கு மணிக்கு 7 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி நகர்ந்து காலை 8:30 மணி அளவுல அதே பகுதியில் நிலை கொண்டிருந்தது. அந்தமானுடைய போர்ட் பிளேயருக்கு மேற்கு தென்மேற்குல சுமார் 440 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கு திசையில சுமார் 970 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில சுமார் 970 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிற்கு சுமார் 990 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து 26ஆம் தேதிக்குள்ளார ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய இருக்கிறது. அதன் பிறகாக 27ஆம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வடமேற்கு திசையை நோக்கி அதன் பின்னர் நகர்ந்து வடமேற்கு திசையில அக்டோபர் 28ஆம் தேதி காலைக்குள் தீவிர புயலாக வலுப்படையும் எனவும், அதன் பிறகு வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அக்டோபர் 28 மாலை அல்லது இரவு நேரத்துலதான் காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி கடக்கும் என தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று என்பது வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக கடற்கரை பகுதிக்கு மேலே இந்த புயலானது செல்வதன் காரணமாக பரவலாக புயல் பாதிப்பு இல்லை என்றாலும் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட சில மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.